இயக்குனர் ஆர்வி உதயகுமாருக்கும் நவரச நாயகன் நடிகர் கார்த்திக்குக்கும் சினிமாவில் நிலையான ஒரு இடத்தை தந்த படம் அப்படின்னா 1990 வெளியான கிழக்கு வாசல் அப்படின்னு சொல்லலாம். 80, 90 படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்தோட பாடல்கள் இருக்கிற கேசட் ரிலீஸ் ஆகிடும். படத்தோட பாடல்களை கேசட்டில் கேட்குற மக்கள் அவங்க மனசில் ஆழமாக பாடல்கள் பதிஞ்சு போகிறதுனால படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம தியேட்டரில் போய் படத்தை எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் காத்துட்ருப்பாங்க. அந்த வகையில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாடல்கள் கேசட் வடிவில் ரிலீஸ் ஆகி மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சி அந்த படத்தை எப்போ போய் தியேட்டருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்களை தூண்டின ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் படத்தில் உள்ள பாடல்களை கேட்ட மக்கள் படம் எப்போ ரிலீஸ் ஆகும், தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கிழக்கு வாசல் படப்பிடிப்பில் நடந்த விஷயங்களே வேறு. எம்எஸ் மது அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின கதை தான் கிழக்கு வாசல். அந்த கதை ப்ரொடியூசர் சத்யஜோதி தியாகராஜனுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அதை படமாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த படத்தை இயக்குற பொறுப்பை இயக்குனர் மனோபாலாட்ட கொடுக்குறாரு. ஆனால் இயக்குனர் மனோபாலா ஹிந்தியில் ஒரு படத்தை எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால இயக்குனர் ஆர்வி உதயகுமார் கிழக்கு வாசல் படத்தோட இயக்குனர் ஆகிறார். கிழக்கு வாசல் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய தீ விபத்து நடந்து படத்துக்காக போட்டு வச்சிருந்த செட்டு எல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சு கருகி போயிடுச்சு. அந்த தீ விபத்தை பார்த்த கதையோட எழுத்தாளரான எம்எஸ் மதுவுக்கு வலிப்பு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே விழறாரு. இன்னொரு பக்கம் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகை சுலோச்சனாவுக்கு திடீர்னு மூக்கில் இருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்து அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அந்த தீ விபத்து நடந்து முடிஞ்ச சில நாட்களில் படத்தோட இயக்குனரான ஆர்வி உதயகுமார் ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடெண்ட்டில் சிக்கி 1 மாதம் கோமா நிலையில் சுயநினைவு இல்லாமல் இருக்கார். அதனால் வேறு ஒரு இயக்குனரை வச்சு படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு படத்தோட தயாரிப்பாளர். ஆனால் ஆர்வி உதயகுமாரோட அசிஸ்டண்ட் ஒரே 1 மாதம் வெயிட் பண்ணுங்க, அவர் திரும்பி வந்து டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே 1 மாதம் கழித்து நினைவு திரும்பி வந்த ஆர்வி உதயகுமார் படத்தை முடிக்கிறார். ஆனால் நடந்த இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத ரசிகர்கள் ரிலீஸ் ஆன கிழக்கு வாசல் படத்தை கொண்டாடி அந்த படத்தை வெள்ளி விழா படமாக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி வெளியான கிழக்கு வாசல் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.